இயேசு உண்மையாகவே அதிசயங்களை செய்தாரா, அல்லது அவை ஒரு பண்பாட்டு சிறப்பு படைப்பா? பைபிள் படி இயேசு பல அதிசயங்களை செய்தார். பிணமானவர்களை உயிர்ப்பித்தல், குருடர்களுக்கு பார்வை அளித்தல், கடலில் நடந்தல், பஞ்சம் பெருக்குதல் போன்றவை அவற்றில் அடங்கும். ஆனால் சிலர் இதை பண்பாட்டு சிறப்பு படைப்பாக கருதுகிறார்கள். பைபிளின் காலத்தில் சம்பவித்த நிகழ்வுகள் வார்த்தைகளால் பரவியதால் காலப்போக்கில் அவை மிகைப்படுத்தப்பட்டிருக்க கூடும் என்று சில ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். வரலாற்று ஆதாரங்களின்படி இயேசு ஒரு மருத்துவ அறிஞராகவோ அல்லது மக்களை ஏமாற்றியவனாகவோ இல்லை. அவரின் செயல்கள் அந்நிய சக்தியால் நிகழ்ந்தவை என சில புராண வரலாற்று ஆய்வாளர்களும் தெரிவிக்கிறார்கள். இவ்வாறு பார்ப்பதற்கு இயேசுவின் அதிசயங்கள் வெறும் கதைகள் அல்ல, அவை கிறிஸ்தவ நம்பிக்கையின் அடிப்படையாகவும் தெய்வீக சக்தியின் வெளிப்பாடாகவும் கருதப்படுகின்றன. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். யோவான் 14:6 என்ற வரியின் உண்மையான அர்த்தம் என்ன? இந்த வசனம் கிறிஸ்தவ நம்பிக்கையின் அடிப்படை உண்மையாகும். முதலில் நானே வழி என்றதன் அர்த்தம், இது மனிதன் தேவனிடம் செல்லும் ஒரே வழி இயேசுவே என்பதை காட்டுகிறது. பாவத்தால் மனிதன் தேவனிடமிருந்து விலகினான். ஆனால் இயேசுவின் சிலுவை தியாகம் அந்த பாவத்திற்கான பரிகாரமாக இருந்தது. அவர் வழியாகவே நம்மை மீட்டுக் கொள்ள முடியும். இரண்டாவது, நானே சத்தியம் என்றதன் அர்த்தம், இயேசுவே நம்முடைய வாழ்வில் உண்மையான அர்த்தம் என்கிறார். உலகம் பல்வேறு சத்தியங்களை வழங்கலாம், ஆனால் நித்தியமான மாறாத உண்மையான சத்தியம் இயேசுவே என்று பைபிள் கூறுகிறது. மூன்றாவது, நானே ஜீவன் என்றதன் அர்த்தம், இயேசுவே நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வல்லவர். அவர் வழியாக நாம் தேவனோடு உறவு கொள்ள முடியும், பாவத்தில் இருந்து மீட்கப்படலாம் மற்றும் ஆன்மீகமாக வாழ முடியும். இந்த வசனம் எல்லா மதங்களும் ஒரே மாதிரியே என்ற எண்ணத்தை மறுக்கும். தேவனிடம் செல்ல இயேசுவே ஒரே வழி என்று தெளிவாக அறிவிக்கிறது. சமகால பிரச்சனைகளாகிய போர், வறுமை மற்றும் தொழில்நுட்பம் குறித்து இயேசு என்ன கூறியிருப்பார்? நாம் வாழும் உலகம் தினமும் மாற்றமடைகிறது. போர், வறுமை மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி என பல பிரச்சனைகள் மனிதர்களை பாதிக்கின்றன. இந்த சூழலில் இயேசு இவற்றை பற்றி என்ன கூறியிருப்பார்? முதலில் போர். இயேசு மத்தேயு 24:6 நீங்கள் போர்களையும் போர்களின் செய்திகளையும் கேட்பீர்கள், ஆனால் கலங்காதீர்கள் என்று கூறுகிறார். இது போர்கள் மனித சரித்திரத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் என்பதை காட்டுகிறது. ஆனால் உண்மையான அமைதி, அன்பு, மன்னிப்பு மற்றும் தேவனுடைய அருள் மூலம் மட்டுமே பெறலாம் என்பதையும் அவர் உணர்த்துகிறார். இரண்டாவது, வறுமை. இயேசு பல இடங்களில் ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்று போதித்தார். ஏழைகளுக்கு உதவுவது தேவனுக்கே கொடுப்பதை போன்றது. நீதிமொழிகள் 19:17 என்று அவர் கூறினார். இதன் மூலம் யாரிடமும் உள்ள செல்வம், உணவு, உடை போன்றவை பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதையும், தனதாக வைத்துக் கொள்வதற்கு பதிலாக பிறருக்கு உதவ வேண்டும் என்பதையும் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறார். மூன்றாவது, தொழில்நுட்ப வளர்ச்சி. இயேசு நேரடியாக எதுவும் கூறவில்லை, ஆனால் அவரது போதனைகள் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு நல்லதா கெட்டதா என்பதை பற்றிய விழிப்புணர்வை தருகிறது. உங்கள் கண்கள் ஒளி நிறைந்தவையாக இருக்கட்டும், மத்தேயு 6:22 என்று அவர் கூறியபோது நம்முடைய கவனம் நல்லவற்றில் இருக்க வேண்டும் என்பதை குறிப்பிட்டார். சமூக ஊடகங்கள், செயற்கை நுண்ணறிவு மற்றும் விஞ்ஞான வளர்ச்சி போன்றவை நல்லதிற்காகவும் உலகத்தை மேம்படுத்தவும் பயன்படுத்தப்படலாம். ஆனால் மனிதனின் மனதையும் பண்புகளையும் தவறான வழியில் கொண்டு செல்லும்போது அது ஆபத்தாக மாறும். மொத்தமாக பார்க்கும்போது போர், வறுமை மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவை மனிதர்களின் நல்லது மற்றும் கெட்ட செயல்களின் விளைவுகள் என்பதை இயேசு விளக்கியிருப்பார். உலகத்தில் அமைதி, உதவி மற்றும் நல்ல முறையில் வளர்ச்சி அடைய நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்பதே அவரது போதனையின் முக்கியத்துவம். இதை நாம் உணர்ந்து நம்முடைய வாழ்வில் செயல்படுத்த வேண்டும். இயேசு உலகின் பிற பகுதிகளுக்கு பயணம் செய்ததாக ஏதாவது ஆதாரம் உள்ளதா? பைபிளில் இயேசு முழுவதுமாக இஸ்ரவேல் தேசத்திற்குள் மட்டும் இருந்ததாகவே குறிப்பிட்டுள்ளது. நாசரேத் நகரில் பிறந்து யூதேயா, கலிலேயா மற்றும் சமாரியா பகுதிகளில் மட்டுமே அவர் தனது வாழ்க்கை மற்றும் சேவையை மேற்கொண்டார். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என 4 நற்செய்திகளிலும் இயேசு வெளியூர் பயணம் செய்ததாக எந்த தெளிவான ஆதாரமும் இல்லை. இருப்பினும் சில வரலாற்று ஆய்வாளர்கள் மற்றும் கருத்துக்கள் இயேசு இந்தியா, டிபெட் மற்றும் ஈஜிப்ட் போன்ற பகுதிகளுக்கு சென்றிருக்கக்கூடும் என்று பரவலாக பரப்பியுள்ளார்கள். சிலர் இளமை காலத்தில் இயேசு இந்து மற்றும் புத்த மதத்தின் போதனைகளை கற்றுக்கொள்ள மேற்கத்திய நாடுகளுக்கு பயணம் செய்திருக்கலாம் என்கிறார்கள். ஆனால் இவை எந்த முதன்மை வரலாற்று ஆதாரங்களாலும் உறுதிப்படுத்தப்படவில்லை. அதே நேரத்தில்
ஈஜிப்ட் பயணம் மட்டும் பைபிளில் காணப்படுகிறது. மத்தேயு 2:13 கிங் ஹெரோத் குழந்தை இயேசுவை கொல்ல முயன்றபோது அவருடைய பெற்றோர் ஜோசப் மற்றும் மரியா இயேசுவை ஈஜிப்டுக்கு அழைத்துச் சென்றார்கள். ஆனால் இது குழந்தை பருவத்தில் நடந்தது. அதனால் இயேசு உலகின் பிற பகுதிகளுக்கு பயணம் செய்ததாக எந்த ஆதாரமும் இல்லை. அவருடைய முழு போதனையும் அற்புதங்களும் குறிக்கோளும் இஸ்ரவேல் தேசத்திலேயே நடைபெற்றன. இது போன்ற மேலும் சுவாரஸ்யமான கிறிஸ்தவ தகவல்களுக்கு ஜீசஸ் ஃபேக்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் மற்றும் ஷேர் பண்ண மறக்காதீர்கள்.